இந்தியாவின் முதல் பெண் சுதந்திரப் போராளி யார் தெரியுமா? ராணி லட்சுமிபாய்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுக்கு 100 வருஷம் முன்பே ஒரு தமிழச்சி கால்நடையில வர்றாங்க. அவர்தான் வீரத் தமிழச்சி வேலு நாச்சியார். இந்தியா சொல்லாம விட்ட கதையை இன்றைக்கு நாம சொல்லப் போறோம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ ஒரு உணர்ச்சிகரமான வீரத் தமிழச்சியின் வாழ்க்கை வரலாற்றைச் சொல்லப் போறோம். பிரிட்டிஷார்களுக்கும் இவருக்கும் நடஞ்சிகிச்ச கதை. முடிவில் உங்களுக்கு ஒரு திகைப்பு காத்திருக்குது. மறக்காம வீடியோவை முழுசா பாருங்க. 1730ஆம் ஆண்டு சிவகங்கை மாநிலத்தில் பிறந்தார் வேலு நாச்சியார். அவருடைய அப்பா முத்துவடுக நாத உதயதேவர் ஒரு நீதிமான் அரசர். சிறுவயதிலேயே தமிழும் உருதுவும் ஆங்கிலமும் படிச்சாங்க. சிலம்பம், குத்துவரிசை, வில்வேல் எல்லாம் கத்துத்தான் வளர்ந்தாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு மாதிரியான போர் ஏற்கனவே காத்துக்கிட்டு இருந்தது. வேலு நாச்சியார் திருமணமானார் சேதுபதி இராஜாவுடன். ஆனா அவரை பிரிட்டிஷ் ராணுவம் மறைமுகமாக கொன்றது. மணியும் மன்னனும் போனதும் அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற முயன்றாங்க இங்கிலீஷ்காரர்கள். அந்த நேரம் ஒரு பெண்ணா மட்டுமில்ல, ஒரு தாயா, ஒரு போராளியா வேலு நாச்சியார் தன் மகளுடன் நாடு விட்டு ஓடிக்கிட்டாங்க. 15 வருஷம் வெளிநாட்டில் இருக்கும்போதே போர பயிற்சி, வான்தொடை ஆயுதங்கள், அரசியல் ஒப்பந்தங்கள் எல்லாமே அவள் கற்றுக்கொண்டாள். அந்த 15 வருட கடின பயிற்சி பிறகு 1780ஆம் ஆண்டு ஒரு மின்னலாய் திரும்பினார். ஹைடர் அலி ஆட்சிப்படையை துணையாக்கி புது ராணுவம் உருவாக்கினார். அந்த ராணுவத்திலே இருந்ததுங்க இந்தியாவின் முதல் சுய தற்கொலை படை, உதயாள் படை. அந்த படையின் தலைவி உதயாள் ஆயுத களஞ்சியத்தை தற்கொலை தாக்குதல் மூலம் அழித்துவிட்டாள். அந்த தாக்குதலுக்குப் பிறகு வேலு நாச்சியார் தன் ராஜ்யத்தை மீட்டுக் கொண்டார். அடுத்த 10 ஆண்டுகள் ஆண்களை மிஞ்சும் ஆட்சி நடத்தியதால வீராமங்கைன்னு மக்கள் அழைக்க ஆரம்பிச்சாங்க. அழகான மன்னர் மாளிகை மட்டும் இல்ல, அந்த மன்னர் மனசு முழுக்க மக்களுக்கான உறுதி இருந்தது. இப்படி 100 ஆண்டுகள் முன்பு இந்தியாவின் முதல் பெண் சுதந்திரப் போராளி யாருன்னா அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம தமிழச்சி வேலு நாச்சியார். அவரோட பேருக்கு பெருமை கொடுக்க தமிழக அரசாங்கம் 2008இல் பூங்கா வச்சிருக்கு. ஆனா இன்னும் இவரோட பேர் தான் நாட்டுக்கே தெரியல. இந்த வீடியோவா ஒரு சிறு மரியாதைன்னு எடுத்துக்குங்க. நீங்க ஒரே ஒரு ஷேர் பண்ணீங்கன்னா இந்த வீர தமிழச்சி கதையை இன்னும் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம லைக், கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி மறைக்கப்பட்ட நம்ம வரலாறுகளை உங்க ஃப்ரெண்டுக்கு போன வாட்ஸ்அப் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க.